பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன். திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறது, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, எதை குறித்தும் திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடத்திலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். ஆண்டவர் ஒரு கட்டளையே கொடுக்கிறார் யோசுவாவை பார்த்து. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா என்று கேட்டார். உபாகம புஸ்தகத்தில் எழுதும் பொழுது ஆண்டவர் இப்படி கட்டளையிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நூனின் குமாரனாகிய யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஒரு கட்டளையாக ஆண்டவர் கொடுக்கிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீதான் அதை நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று. இந்த காலை வேளையிலே உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஒரு கட்டளையாய் ஆண்டவர் கொடுக்கிறார், நீ அதை ஏற்றுக்கொள், நீ அதை செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு கட்டளை, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி. இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் பல சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போய் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். காரணம், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லுகிறார். நீ போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையில ஒருவரும் எதை குறித்தும் கலங்கவே வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். திடமனதாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு நாளும் ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். திடமனதாயிருங்கள், அவர் உங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன்,
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அநேக சூழ்நிலைகளிலே நாம் சூழ்நிலைமைகளை பார்த்து பயப்படுகிறதுனாலே தேவ பலனை இழந்து போய் விடுகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடுகிறோம். நம்முடைய கண்களுக்கு முன்னாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை கூட முழுமையுமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி பயத்தின் நிமித்தமாய், சந்தேகத்தின் நிமித்தமாய், பலவீனத்தின் நிமித்தமாய் நாம் அதை இழந்து போய்விடுகிறோம். நாமே நமக்குள்ளே பலவீனத்தை வருவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் கட்டளையிடுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒருவேளை இந்த உலகத்தில் அநேகர் உனக்கு அநீதி இழைத்திருக்கலாம். நீதிக்காக நீ காத்திருந்து பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். நீதிக்காக போராடி நீ தோல்வியடைந்து போய் நின்று கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன், உனக்கு நான் ஜெயத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கலங்காதே. உபாகம புஸ்தகம் 31:8 சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்னாக போகிறவர். அவர் உனக்கு முன்னாலே போய் கோணலான எல்லாவற்றையும் ஆண்டவர் நேராக்குவார். அவர் உனக்கு முன்னாக போய் தடைகளை நீக்கி போடுவார். அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உனக்கு முன்னாலே போய் தடைகளை நீக்குவது மாத்திரமல்ல, உன்னோடு கூட அவர் இருப்பார். உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நீ பயப்படாதே, கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் எதை குறித்தும் பயப்படாதபடி கர்த்தரை முழுமையுமாய் நம்புவோம். தைரியமாய் அவருடைய கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்வோம். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஒரு கட்டளையாய் கொடுக்கிறார். அந்த கட்டளைக்கு நாம் செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது, எதை குறித்தும் பயப்படாமல் தைரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நமக்கு முன்னாக போவார். எல்லா கோணலையும் செவ்வையாக்குவார். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நாம் ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனி ஒரு கலக்கமும் இராதபடி ஆண்டவர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். என்ன பயம் இருந்தாலும் இந்த காலை வேளையில் இந்த பயத்தை எல்லாம் அவர்களை விட்டு எடுத்து போடும். தைரியமாய் முன்னேறி செல்ல உதவி செய்யும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறேன். உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி, உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லியெல்லாம் நீர் வாக்கு பண்ணி இருக்கிறேன். அப்படியே ஒவ்வொருவர் மேலும் இந்த வாக்குத்தத்தம் நிலை பெற்றிருப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடி, கலங்காதபடி எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.